இன்றைக்கி லைவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விஷால் சாரோட. உங்களுடைய கேள்விகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போட்டு ரிப்பீட் பண்ணுங்க, போட்டுகிட்டே இருக்காதிங்க, ஒருத்தராக போடுங்க. இன்றைக்கி தலைப்பு வந்து நீங்களே சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, திருமண பந்தத்தில் அல்லது திருமண பொருத்தத்தில் கர்மாவனுடைய பங்களிப்பு என்ன, கர்மாவனுடைய பயணம் என்ன, எந்தெந்த மாதிரியான நட்சத்திரம் அல்லது எந்தெந்த மாதிரியான ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாவ காம்பினேஷன்ஸில் வந்து வரன் வரும் அப்படின்றத பற்றின ஒரு துவக்கம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து திருமணத்தை பற்றி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு 10 நாள் இல்லை 20 நாள் பேசினாலும் பத்தாது. ஸோ இப்போ அது வந்து அவ்வளோ பெரிய டாபிக். ஆனால் ஜென்ரலாக வந்து என்ன வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா பாவ தொடர்புகள் பற்றி பார்க்க போகிறோம். திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ தொடர்புகள், என்னென்ன மாதிரியான பாவ தொடர்புகள்லாம் வந்து வரனாக அமையும். இப்போ ஒரு சில குறிப்பிட்ட லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு, இப்போ சிம்ம லக்னம் இருக்கிறாங்க, தனுசு லக்னம் இருக்கிறாங்க, மீன லக்னம் இருக்கிறாங்க, அல்லது கடக லக்னம் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் 7ஆம் பாவம் இருக்கு இல்லையா? அப்போ என்னென்ன மாதிரியான பாவ காம்பினேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து வரன் அமையும் அப்படின்றத பற்றின பொது பலனை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பொது பலன். அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி அந்த பலன் வந்து சற்று வித்தியாசப்படும். பொது பலனை எடுத்து வச்சுக்கிட்டு உடனே ஜோதிடர்கள்லாம் சண்டைக்கு வந்துடாதீங்க லைவ் சேட்டில். ஓகேங்களா? வந்து இந்த ஜாதத்தில் அந்த மாதிரி இல்லை, இந்த ஜாதத்தில் அந்த மாதிரி இல்லைன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. நீங்கள் வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி பலனை போடுறதை விட இது வந்து துல்லியமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஜி, இப்போ ஸ்டார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கிட்ட படிக்கலாமா? ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சோமு கண்ணன் சொல்லிட்டு. வணக்கம் சார், ஐடி கரியருக்கு ஏன் சுக்கிரன் ராகு கர்மப்பதிவு தேவைப்படுகிறது? விளக்கம். ராகு கர்மப்பதிவு புதன் கதிவு மட்டும் போதாதா? ஐடி கரியருக்கு வந்து ராகு கர்மப்பதிவு வேணும். நான் ஏதாவது இதுல சொல்லியிருக்கேன். சுக்கிரன் புதனுடைய கர்மப்பதிவு வேணும்னு இல்லை சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு. நான் சுக்கிரன் ராகு கர்மப்பதிவு வேணும்னு இது வரைக்கும் எதுலையுமே சொல்லியே. புதன் வேணும்னா புதன் வந்து கோடிங் எழுத்து. ஓகேங்களா? சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து எதுனா டிசைனிங். ஏன்னா ஐடியினுடைய ஒரு முக்கியமான பகுதி வந்து டிசைனிங். கரெக்டுங்களா? மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து சுக்கிரன், ஹார்ட்வேர் வந்து செவ்வாய். அப்போ வந்து சுக்கிரனும் புதன் ரெண்டு கலந்து இருக்கிறது வந்து ஐடி ஃபீல்டு. சார், சூரியன் கர்மா, செவ்வாய் கர்மா அண்ட் ராகு கர்மா, சரி, இந்த மூணுமே காம்பினேஷன் எஃபெக்ட் எப்படி இருக்கும் சார்? எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எப்படி இருக்குமா? ஒருத்தர் அவங்களோட கேள்வி எதில் இருக்குமா? லக்னத்துக்கா, தொழிலையா, உத்தியோகத்திலே, எதில் கேட்குறீங்க? மேபி அவங்க அந்த விதிமதி கதி வச்சு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். விதிமதி கதி வச்சு கேட்குறீங்க. சூரியன் கர்மா, செவ்வாய் கர்மா, ராகு கர்மா, அது ஓகே, ரைட். சூரியன் கர்மா, செவ்வாய் கர்மா, ராகு கர்மா ரெண்டுமே ஒரே மூணுமே ஒரே ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தந்தை வழி குடும்பத்தில் உங்களுக்கு வந்து மூதாதையரோட சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். பித்ருக்களுடைய சப்போர்ட் இல்லை, தந்தை வழி சப்போர்ட் இல்லை, சகோதரர் வழி உறவும் சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் அதுக்கான பொது பலன். இப்போ நம்ம சொல்றது வந்து பொது பலன் தான். கரெக்ட். காயத்ரி கும்பலக்னம், அவிட்ட நட்சத்திரம், சனியின் உத்திரட்டாதி சந்திர நட்சத்திரத்தில், புனர்பூச சந்திர உத்திரட்டாதி புனர்பூசத்தில், புதன் அண்ட் சூரியனின் உத்திரட்டாதி, செவ்வாயும் உத்திரட்டாதி. அவங்களுக்கு என்ன ஜாப் சூட் ஆகும், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. என்ன லக்னம் சொன்னாங்க? மறுபடியும் சொல்லுங்க. கும்பலக்னம். கும்பலக்னம். அப்போ 10ஆம் வீடு வந்து விரிச்சிக்கலாம். செவ்வாய் வந்து எங்கே இருக்காரு? சனி எங்கே இருக்காரு? செவ்வாயின் உத்திரட்டாதி. சனியின் உத்திரட்டாதி. சனி உத்திரட்டாதி இருக்காரு, செவ்வாய் உத்திரட்டாதி இருக்கிறாரா? ஆமாம். சரி, ஓகே. என்ன கேள்வி கேட்டாங்க? வாட் ஜாப்? என்ன ஜாபா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங், குக்கரி இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஜாப், அல்லது மெரைன் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு போக சொல்லுங்க. ஓகே. அல்லது ஃபார்மசி சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு போக சொல்லுங்க. அன்பே ஆன்மீகம், உங்களுக்கான கேள்வி இதுதான், பதில் இதுதான். அடுத்தது, ஜாப் பண்ணலாமா பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஆர்டின்னு சொல்லிட்டு. லக்னம் வந்து பரணி, சந்திரன் வந்து சுவாதியில் இருக்குன்னு இருக்காங்க. லக்னம் வந்து பரணி, ஓகே. அப்போ மேஷ லக்னம், சந்திரன் வந்து சுவாதியில் இருக்கு. அப்போ வந்து சந்திரனுடைய கர்மாவும் சனியினுடைய கர்மாவும் சேர்ந்து அந்த ஜாதகருக்கு இருக்கு. ஓகே. ஜாப் பண்ணலாமா பிஸ்னஸ் பண்ணலாமான்னா, ஜாபு அப்படின்றது வெறும் நாம தேடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஏற்கனவே ஒரு படிப்பு படித்து வச்சிருப்போம், +1 +2 ஒரு குரூப் எடுத்திருப்போம், அதை தொடர்ந்து காலேஜில் ஒரு டிகிரி நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அந்த டிகிரி அந்த இது வந்து எந்த கோர் ஏரியா இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட ஜாப் தானே நமக்கு கிடைக்கும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு ஒருத்தர் ஐடி ஃபீல்டுக்கு போகலாம்.
பிபிஓக்கு போகலாம். ஏன்னா ஐடி பிபிஓ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா ஐடி படிச்ச ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போக முடியாது. கண்டிப்பா. ஓகேங்களா? ஜாப்ன்றது உங்களுடைய படிப்புல இருந்து நீங்க கண்டினியூஸா பார்க்க வேண்டிய விஷயம், கேட்க வேண்டிய விஷயம். ஆனா இண்டிவிஜுவல் பிசினஸ்ன்றது நீங்க தேர்வு பண்ணலாம். எந்த பிசினஸ் பண்ணணும் நீங்க தேர்வு பண்ணலாம். அப்படி பார்த்தா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணலாம். ரீட்டைல். ஓகே. வாட் இஸ் த கர்மா ஃபார் ஹோம் ஸ்டே ஆர் பட்ஜெட் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு? இந்த மாதிரி ஹோம் ஸ்டே, இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா? சந்திரன் கர்மா. அதுக்கு என்ன கர்மா தேவைப்படும்? சந்திரன் கர்மா தான். சந்திரன் கர்மா. ஓகே. இளையராஜா நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க அண்ணா. திஸ் லைவ் செஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ அஸ் யுவர் ஸ்டூடெண்ட் டு செல்ஃப் எவலுவேட் மை செல்ஃப். தேங்க்ஸ் ஃபார் யூ ஆன் த சேனல். நன்றி. வாட் ப்ரொஃபஷன் வில் பி குட்? வாட் லைன் டு சூஸ்? கன்னி லக்னம், சித்திரை, மார்ஸ் இன் ரோஹிணி, மெர்க்குரி. மார்ஸ் இன் ரோஹிணி, மெர்க்குரி. லக்னாதிபதி 10ஆம் அதிபதி புதன் இந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. புதன். வாட் ப்ரொஃபஷன் வில் பி குட்? வாட் லைன் டு சூஸ்? வாட் ப்ரொஃபஷன் வில் பி குட் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன ப்ரொஃபஷன்? அயர்ன் அண்ட் ஸ்டீல் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ், அது சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் வந்து நல்லா இருக்கும். சம்மந்தப்பட்ட ஜாதகர். கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான காம்பினேஷன் சொல்லுங்கள். என்னங்க? கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான காம்பினேஷன் இல்லை. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கும் இல்லையா? அந்த காம்பினேஷன் நான் சொல்கிறேன். 1 6 9 1 10 9 ப்ளஸ் 1 6 குரு 1 10 குரு. இவங்கெல்லாம் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஒரு ஃப்ளூக்ல ஓகே கிடைச்சிச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து அதோட நிறுத்திட்டு இவங்க மற்ற ஸ்டடீஸை பார்க்கணும். அப்போ சில பேர் கேட்கலாம், சார் இது என்ன சார் இது போங்காட்டமாக இருக்குது, இது பொதுவான பதில், யார் வேணாலும் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாமேன்னா, நான் எல்லாரும் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம்னு சொல்லலை. அட்டெம்ப்ட் கொடுக்கறதே யார் கொடுக்கணும்? 1 6 9 1 10 9 ஜாதகத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது. பை ஃப்ளூக்ல அவங்களுக்கு கிடைச்சிடும். 1 6 குரு 1 10 குரு 1 10 9 1 6 9 இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ட்ரையல கிடைச்சிச்சுன்னா ஓகே, கிடைக்கலன்னா வருஷம் சும்மா அதே எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகே. என்ன வேலை சூஸ் பண்ணலாம்? தனுசு லக்னம், பூராட நட்சத்திரம், கேது பூராடம், லக்னாதிபதி குரு வந்து சுவாதி 11 இருக்காரு. லக்னாதிபதி குரு வந்து 11 இருக்காரா? சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரா? சரி ஓகே. என்ன கெரியர் சூஸ் பண்ணலாம்? இதையே ஒரு 10 வருஷமா கேட்டுட்டு இருப்பாரு. நிறைய அட்வைசஸ் இவருக்கு வந்திருக்குமே, வந்தது எல்லாத்தையும் டிசைட் பண்ணாம இவர் கிடப்புல போட்டு வச்சிருப்பாரு. ஓகே. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இதே கேள்வி கேட்பாரு. ஏன்னா இவருக்குள்ள அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது மிக தெளிவாக பேசக்கூடிய நபர் இப்ப பேசக்கூடிய ஜாதகர். ஓகேங்களா? அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அடுத்தவங்களுக்கு ஒரு இப்போ சார் இப்போ நீங்க வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க சார், உங்க பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனையை வந்து என்ன பண்ணா தீர்வுன்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, ஒரு ஐடியா இருக்குல்ல, பர்ஃபெக்டா பிளான் போட்டு கொடுப்பாரு, ஸ்கெட்ச் போட்டு பர்ஃபெக்டா கொடுப்பாரு. அதை பிரகாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா அவருக்கு இருக்கிற சொந்த சாதாரணமான பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாது. ஓகே. யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இப்போ ஒரு ஜாதகர் கேள்வி கேட்டாரு, அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் தான் அதை டிசைட் பண்ணணும். தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் யோசிங்க. அதுவும் பூராட நட்சத்திரம், புதனுடைய கர்ம பதிவு, மூளை ஆற்றல் நார்மலை விட சிந்திக்கும் ஆற்றல் இன்னும் அதிகமாகவே இருக்குது. நீங்களே யோசிங்க என்ன தொழில்ன்றத. லக்னாதிபதி சுக்கிரன் புரட்டாதி, சனி வந்து கேட்டையில் இருக்கு. லக்னாதிபதி சுக்கிரன் வந்து பூரட்டாதி. சரி, என்ன லக்னம்னே போடல அவரு. என்ன ரிஷப லக்னமா துலா லக்னமா? ஆனா இவர் வந்து உங்களை நீங்க கேட்குற டீட்டெயில் மட்டும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தொழில் அமையுமான்னு கேட்குறாரு அவரு. முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேள்வி கேட்கறவங்களா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கேள்வியை போட்டுருங்க.
என்ன கேள்வின்றது போட்டுருங்க. அதுக்கு கீழே என்ன லக்னம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் லக்னாதிபதி அந்த கேள்வி சம்பந்தப்பட்ட அதிபதி எங்க இருக்கிறாருன்றத மென்ஷன் பண்ணுங்க. இப்ப திருமணம்னா 7ஆம் பாவம், தொழில்னா 10ஆம் பாவம், உத்தியோகம்னா 6ஆம் பாவம். ஓகேங்களா? ஓகே. இதையும் நம்ம பல தடவை Can we marry 1 month elder bride? என்னதுங்க? Can we marry 1 month elder bride? நீங்க லவ் பண்றீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது உங்க சௌரியம். அதுக்கு எதுக்கு ஜாதகத்துக்கிட்ட வந்து பர்மிஷன் கேக்குறீங்க? அந்த மாதிரி கேட்கறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த 1 மாசம் பெரியவங்க 2 மாசம் பெரியவங்க, இல்ல 1 வயசு 2 வயசு பெரிய பொண்ணு பெரிய பையனை விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு ஜென்ட் இருக்காரு, ஒரு மேல் இருக்காரு, தன்னோட 2 வயசு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்றது, 3 வயசு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்றது, 3 மாசங்கள் சில மாசம் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்றது, இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராசி நவாம்சம் ரெண்டுத்துலயுமே இந்த 7ஆம் பாவத்து கூட சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும். அதுல சூரியன் புதன் காம்பினேஷன், சூரியன் புதனை விட சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? பவர்ஃபுல்லா இருக்கும். செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கும் இந்த எல்டர் இதுக்கெல்லாம். இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்லிட்டு இருந்தீங்களா, சொல்றீங்களா திருமணத்தை பத்திக்காக? திருமணத்தை பத்தி இல்ல, திருமணத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு நிறைய இது இருக்குது. ஒரு உதாரணம் தான் அது, இஷ்டத்துக்கு சொல்லலாம். அது வந்து என்னன்னு பார்த்தா, இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்ம லக்னம் பர்சன் இருக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து இப்போ நான் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேங்களா? மக்களே கவனிக்கவும், பொது பலன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வீரியம் மாறுபடும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஒரு விஷயத்தை செக் பண்ணி பாருங்க. ஜி உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஏன்னா தாங்களும் ஒரு சிம்ம லக்னம் அப்படின்றதுனால சிம்ம லக்னத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசினுடைய ஆரம்ப நட்சத்திரம் இது மகம். மகம் 1 2 3 4 பாதமா? சரி, ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் மகம் 1 2 பாதம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் மகம் 1 2 பாதம். அந்த 1 2 பாதத்துல யாருக்காச்சும் ராசியோ லக்னமோ அமைஞ்சது, மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் அதாவது மக நட்சத்திரம் 2ஆம் பாதம், அதுல ராசி லக்னம் அப்படி அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவ சேர்க்கை, இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் சேர்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, பாவ சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 6 11 1 6 11 1 11 1 6 1 11 அல்லது 1 6 11 இந்த காம்பினேஷன் இருக்கும். கிரக சேர்க்கை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 வித் புதன், 1 வித் சனி இருக்குதா இல்லையா சொல்லுங்க. 1 6 11 1 6 இந்த மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்குல்ல, அதுல லக்னம் அமையறாங்க, அது மெயின். ராசி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பவர், 50% பவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி இருக்காங்கல்ல, ஏற்கனவே லவ் பண்றவங்க கல்யாணம் பண்றவங்க பண்ணிட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்க. 1 6 1 11 அல்லது 1 6 11 இந்த காம்பினேஷன் இருக்கும். மூணுமே சம்பந்தப்படும். ஓகேங்களா? பார்த்துட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து தெரியும். கண்டிப்பா. ஓகேங்களா? ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு 500 600 ஜாதகம் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து பதிவுல போடுறேன். அதை விட முக்கியம், அப்படி இல்லைன்னா கிரக சேர்க்கை இருக்குல்ல, லக்னம் லக்னாதிபதியோட லக்னத்துல இந்த கிரகம் நிக்குதுன்னு, கிரகம் வந்து புதன் அப்படி இல்லைன்னா சனி, இந்த இல்ல புதன் சனி அந்த கிரக சேர்க்கை இருக்கும். நட்சத்திரம் இருக்குல்ல, நட்சத்திரம் வந்து என்ன காம்பினேஷன் இருக்கும்னா 6 நட்சத்திரத்தினுடைய கலவை இருக்கும். என்ன 6 நட்சத்திரத்தினுடைய கலவைனா, இப்ப நான் யாருக்கு சொல்றேன், மகம் 1 மகம் 2 இந்த பாதத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அமையக்கூடிய வரன் இருக்குல்ல, அதுல 6 நட்சத்திர கலவை இருக்கும். அதுல ஒரு சில வந்து ராசி நட்சத்திரம், ஒரு சில வந்து லக்ன புள்ளி நின்ன நட்சத்திரமா இருக்கும். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. சோ அதனால வந்து இது இல்லையே அப்படின்னு கமெண்ட்ல வந்துடாதீங்க. நீங்க எல்லாம் கவனிக்கிறது வெறும் ராசி நட்சத்திரம், நான் சொல்றது லக்ன புள்ளி நின்ன நட்சத்திரம். ஓகேங்களா? அந்த 6 நட்சத்திரத்துல 3 நட்சத்திரம் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். மற்ற 4 நட்சத்திரம், மொத்தம் 7 நட்சத்திரம். மற்ற 4 நட்சத்திரம் என்னன்னா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. புரிஞ்சுதுங்களா? ஓகே. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இது சிம்ம லக்னத்துக்கே காமன். சிம்ம லக்னத்துக்கு ஆப்பனண்டா வரக்கூடியவங்க, கணவனாவோ மனைவியாவோ வரக்கூடியவங்க, ஏதோ அவங்க ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ. ஓகேங்களா? இது பொது பலன். ஓகேங்களா? அது வந்து கார்த்திகை நட்சத்திரம், பூர நட்சத்திரம், மூலம், ரேவதி இது காமன். இந்த சிம்ம லக்னத்துல கொஞ்சம் கதவு சத்துக்குச்சு. இந்த வந்து சிம்ம லக்னத்துல மகம் 1 2 பாதம் இருக்குல்ல,
அதுக்கு வந்து என்ன காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டம் சனி கர்மா. அப்ப செவ்வாய் கர்மா சனி கர்மா ஒன்று சேர்ந்து ஒரே ஜாதகத்துல இருக்குமானால் அந்த ஜாதகம் இவர்களுக்கு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ அமையும். ஓகே ஓகேங்களா. இதே மக நட்சத்திரம் 1-2 பாதம். சரி, இப்போ அடுத்த ஆட்டத்துக்கு வருவோம். மக நட்சத்திரம் 3-4 பாதம் இருக்குல்ல. ஓகே, மக நட்சத்திரம் 3-4 பாதம் பிளஸ் பூர நட்சத்திரம் 1-2 பாதம் இருக்கும். அதுக்கு கீழே அடுத்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இப்போ நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் கவர் பண்றோம்னா மகம் 3-4ல இருந்து பூரம் இது 1-2 வரைக்கும் கவர் பண்றோம். அதுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி அமைப்புல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்மா ராகுவினுடைய கர்மா கலவையா வரும். செவ்வாய் கர்மா ராகு கர்மா. ராகு கர்மா செவ்வாய் கர்மா என்னது? கார்த்திகை பூரம் மூல ரேவதி. ராகு கர்மா என்னது? பூசம் விசாகம் சதயம். ஓகேங்களா. இது 7 நட்சத்திரம். பாவம் எந்த பாவம் தொடர்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1-9 தொடர்பு இருக்கும். 1-9 1-11 1-9-11 இந்த பாவ தொடர்புகள் இருக்கும். கிரக தொடர்பு என்ன தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 குரு சனி, லக்னத்திலேயே குரு அல்லது லக்னாதிபதியோட குரு, லக்னத்துல சனி அல்லது லக்னாதிபதியோட சனி, அந்த தொடர்பு இருக்கும். சோ இந்த தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கிற மாதிரி வரன் தான் யாருக்கு வருவாங்க? சிம்ம லக்னத்துல மகம் 3-4 பூரம் 1-2. சரி, இப்போ நம்ம அடுத்த கேட்டகரிக்கு வருவோம். இந்த பூரம் 3-4 அதே சமயத்துல உத்தரம் 1 இருக்குல்ல, அதுல ராசி லக்னம் அமைறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வரன் வரும் அப்படின்னா செவ்வாயினுடைய கர்மா சூரியனுடைய கர்மா. ஓகே, நல்லா கவனிங்க. செவ்வாயுடைய கர்மா சூரியனுடைய கர்மா. ஓகேங்களா. ஏன்னா இதுல நீங்களும் கவனிச்சுக்கோங்க. செவ்வாயுடைய கர்மா சூரியனுடைய கர்மா. சூரியனுடைய கர்மா சொல்லக்கூடிய பாவம் இது 12. கரெக்டா. சூரியனுடைய கர்மா சொல்லக்கூடிய கிரகம் இது கேது. கேது. அப்போ 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதியில லக்னாதிபதி, 12ஆம் வீட்டுல லக்னாதிபதி அல்லது 12ஆம் அதிபதி லக்னத்துல. சோ அப்போ 1-12 காம்பினேஷன். இந்த மாதிரி காம்பினேஷன்ல வரன் வருமா? 1 கேது காம்பினேஷன். இந்த மாதிரி காம்பினேஷன்ல வரன் வருமா? ஓகே ஓகே. அது இல்லாம 1-11 காம்பினேஷன், 1 சனி காம்பினேஷன். அப்ப கிரக சேர்க்கைனா எப்படி இருக்கும்னா லக்னம் அல்லது லக்னாதிபதியோட சனி மற்றும் கேது, சனி மற்றும் கேது. அப்படி இல்லைன்னா பாவ காம்பினேஷன், லக்னம் மற்றும் லக்னாதிபதி கூட 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி, 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி. இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து இந்த லக்னம் உத்தரம் அமைந்து இல்ல, லக்னப்புள்ளி உத்தரம், லக்னப்புள்ளி பூரம் 4ஆம் பாதம், பூரம் 3ஆம் பாதம், அந்த கடைசி 3 பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வரக்கூடிய வரன். ஓகே, செக் பண்ண சொல்லுங்க. பெர்ஃபெக்ட்டா அப்ளை ஆகும். ஆனா இது பொது பலன் தான், பொது பலன். ஸோ இப்போ இந்த கடைசி 3 நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம முன்னாடி நட்சத்திரம் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. இந்த நட்சத்திரம்னா எப்படி சொல்லிடலாம்? சிம்பிள். சூரியனுடைய கர்மபதி கொண்ட நட்சத்திரங்கள் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இந்த 4 நட்சத்திரம் எய்தர் ராசியா இருக்கலாம், லக்னமா இருக்கலாம், லக்ன புள்ளியா லக்னாதிபதி நட்சத்திரமா இருக்கலாம். ஏன்னா இங்குள்ள ராசி நட்சத்திரத்தை குறிச்சிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஓகேங்களா. ராசி லக்னம் லக்னாதிபதி 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதியில இருக்கும். மற்றொன்று கார்த்திகை பூரம் 3 ரேவதியில இருக்கும். ஓகேங்களா. அதை வந்து செக் பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இருக்குது, பூரம் நட்சத்திரத்துக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த கொஸ்டின்ஸ் போடுறதுலேயே தான் இருக்காங்க நிறைய பேர். எனக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி இல்லை, பதில் சொல்றது கஷ்டம். இப்போ நம்ம திருப்பி ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு முதல்ல பதில் வருதான்னு பாருங்க. Good morning, Vishal sir. Yes. I have a doubt on Sukran Karma. Okay. I have a double Sukran Karma, Thiruvonam, and one... Double Sukran is a doubt in Persila. And one... and one Sun Karma, Ailyam. Okay. How do I get out of this Karma? Give some tips. Says more about Sukran Karma attributes, sir. Kirtana Shankar. Kirtana Shankar. ஆண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஓகே ஓகேங்களா. குறிப்பா ஆண் நண்பர்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஓகேங்களா. ஏன்னா ஆண் நண்பர்கள் உங்களுடைய உணர்வுகளை துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஓகே ஓகேங்களா. நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்றது அவங்களுக்கு நல்லா புரியும். உங்களுடைய பாலியல் உணர்வுகளை தவறாக தூண்டுவது அதை துஷ்பிரயோகம் செய்வது. நட்பு அப்படின்ற பேர்ல உள்ள வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்றது. அது மிஸ்பிஹேவ் எப்படி பண்றதுன்னா உங்க சம்மதத்தோட பண்றது. ஓகேங்களா.
அது தவறு. கீர்த்தனா சங்கர். ஸோ உங்களோட இது கேள்வி பதில் சொல்லியாச்சு. அடுத்தது ரியல் எஸ்டேட் பிளாட் மார்க்கெட்டிங் பண்ணலாமா? சங்கர் கேட்டிருக்காரு. ஏன்னா அதுக்கு என்ன அவர் ஜாதகம் என்ன டீடைல்ஸ் போட்டாரு? கும்பலக்னம் சதயம். ஜென்மத்திலும் பண்ணக்கூடாது. புரோக்கரேஜ் பண்ணலாம். ஓ, புரோக்கரேஜ் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு புரோக்கரேஜ் பண்ணலாம். ஆனால் இவர் ரியல் எஸ்டேட்ல முதலீடு போடக்கூடாது. முதலீடு போட்டால் நஷ்டமாகும். ஓகே. கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை. மேஷ லக்னம். ஓகே. லக்னத்தில் பரணியில் ராகு. சரி. ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன். மேஷ லக்னம், லக்னத்துல ராகு, பரணியில வந்து ராகு, லக்னாதிபதி செவ்வாய் பிளஸ் 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து எங்க போய் உட்கார்ந்திருக்காரு? சந்திரன் 7இல், சுக்கிரன் கேது 8இல். சந்திரன் 7ல, சுக்கிரன் கேது 8ல. சுக்கிரன் இந்த நட்சத்திரம் அனுஷமா, விசாகமா, கேட்டையா? 8லனா விருச்சிகம். ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன். ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அப்புறம் 7ன்னு சொல்லிருக்காரு, மேஷ லக்னம் சொல்லிருக்காரு. இல்ல அது ஒரு ஒண்ணா போட்டுவே அது மேஷ லக்னம் பரணியில் ராகு. ஓகேங்களா, அது போட்டுட்டாரு. ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன், 7இல் சுக்கிரன் கேது, 8இல் சூரியன் புதன். 7 சுக்கிரன் கேது. அப்ப சுக்கிரன் 7லயே இருக்கிறாரு, துலாம்ல இருக்கிறாரு. துலாம்லனா 3 நட்சத்திரம் இருக்கு. சித்திரை, ஸ்வாதி, விசாகம். 3ல வந்து சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? ஓகே. கேள்வி கேட்குறவங்க கிரகத்தோட போடும்போது கிரகத்தோட நட்சத்திரத்தையும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன செக் பண்ணி சொல்லணும்ல. ஹரிஹரன் சுப்பிரமணியன். ஷுவர் யூ சார், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஐ எம் சிம்மராசி அபவுட் சிம்ம லக்னம். தேங்க்யூ. ஓகே. ஓ, கரெக்டாக சொல்லியிருக்கோன்னு சொல்கிறேன். கரெக்டாக சொல்லியிருக்கன்றதை சொல்லு. ஓகே. மீன லக்னம் ரேவதி. ராசி வந்து பூரம். சந்திரன். குரு வந்து அஸ்வினி. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் சார்? ராசி பூரம், குரு வந்து அஸ்வினி. ஓகே. ஓகே. 10ஆம் அதிபதி சனி எங்க இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? மூர்த்தி ஆரம் நீங்கள் கேட்டுக்கோங்க, சொல்லிடுங்க. அடுத்தது திருமண வரன் எப்படி இருக்கும்? மேடி கவி. ரிஷப லக்னம், லக்னத்தில் வந்து கேது, 7ஆம் பாவத்தில் வந்து ராகு செவ்வாய் சேர்க்கை. 7ஆம் பாவத்தில், அதாவது விருச்சிகத்திலேயே செவ்வாய், விருச்சிகத்திலேயே ராகு. சரி, ஓகே. எனக்கு 2 கேள்வி கூட பதில் சொல்லுங்க. செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார்? 1. அது இல்லாம சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த வீட்டில் இருக்கார், அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. மேடி கவி நீங்கள் தான் பதில் சொல்கிறோம். அடுத்தது விச் டிபார்ட்மெண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் மீ பிஸ்னஸ் கேட்குறாரு. கோகிலா கருப்பசாமி. மகர லக்னம், லக்னம் வந்து உத்திராடம், கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், சனி தனுசு உத்திராடத்தில், சுக்கிரன் ரிஷபத்தில், மிருகசீரிஷம். ஓகே. விச் ஜாப்? மகர லக்னம். சரி, ஓகே. சுக்கிரன் வந்து எங்க இருக்காரு? ரிஷபம், மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலயா? எஜுகேஷன் ஜாப் வந்து சொல்றாங்க சொல்லுங்க. டீச்சிங், ட்ரைனிங் அந்த மாதிரி. ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்கு காம்பினேஷன் இருந்தால் சொல்லுவோம் ஐயா. கோபாலகிருஷ்ணன். ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்கு காம்பினேஷனா? ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி சொல்ற மாதிரி 9, 12 to 10 அந்த காம்பினேஷன் வேணும் போய் செட்டில் ஆகிறதுக்கு, அவ்வளோதான். ஆனால் அது வந்து சிம்மராசி, சிம்ம லக்னம், ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு விதி விலக்கு. சிம்மராசி, சிம்ம லக்னம், ரிஷபராசி, ரிஷப லக்னம் ஃபாரின் போனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நேரிடும். வெறும் பிழைப்புக்காக வாழ நேரிடும். அங்கே போனால் வந்து ப்ரொஃபஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது, பொருளாதார சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. ஓகே. சில பேர் சம்பாதிப்பாங்க சார், சம்பாதிச்ச பணம் வந்து ஒன்று கூட உங்களுக்கு யூஸ் ஆயிருக்காது. ஓகே. ஃபுல்லாக கடனுக்கே போயிருக்கும். இல்லை வேற யாராச்சும் ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, இன்னொருத்தர் பேரில் இடம் வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த இடம் அவங்க கைவிட்டு போயிடும், அவங்களால அனுபவிக்க முடியாது. அப்போ தன்னுடைய காசு வேஸ்ட் ஆகுது, அனுபவிக்க முடியாமல் போகுது இல்லை. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாரின் போய் சம்பாதிச்சு அந்த காசு அனுபவிக்க முடியாமல் போகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த ரிஷபராசி, ரிஷப லக்னம், சிம்மராசி, சிம்ம லக்னத்துக்கு தான் அந்த பிரச்சனை வரும். ஓ, ஓகே. ரிஷப லக்னம் அவர் கேட்குறது என்னன்னா, கேன் ஐ ட்ரை ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் செக்டார்? ட்ரை பண்ணலாம். இல்லை என்ன கேள்வின்னா, அவர் என்னன்னா ரிஷப லக்னம் ரோஹிணி வந்து சுக்கிரன் 9th. ரிஷப லக்னம் ரோஹிணி சுக்கிரன் 9th டபுள். ஓகே, அப்படியா? ஓகே. ஏன்னா 10th ஹவுஸ் உங்களுக்கு சதய வீடு தான் வருது. சதய வந்து ஃப்ளைட். அர்ச்சனா ஸ்ரீன்னு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
அவங்க டீட்டெயில்டாக போடவே இல்லை நீங்கள், இருந்தாலும் நீங்கள் கேட்டுன்றதுக்காக நான் அந்த கேள்வி கேட்குறேன். ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு பேர் போட்டிருக்காங்க. என்னென்னா மகர லக்னம் தனுசு ராசி, வாட் ஜாப் ப்ளீஸ் ஹெல்ப், உயிர் மட்டும்தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் எப்படி நான் என்ன பண்ணுறது? ஏன் தனுசு ராசி எந்த நட்சத்திரம்? அது எதுவுமே சொல்லலை. மகர லக்னம் தனுசு ராசி. 10ஆம் அதிபதி சுக்கிரன் எந்த நட்சத்திரம்? லக்னாதிபதி சனி என்ன நட்சத்திரம்? அதை சொல்லுங்க, நம்ம செக் பண்ணி சொல்றோம். அர்ச்சனா ஸ்ரீ கொஞ்சம் செக் பண்ணிட்டு நான் சொல்றீங்களா? கேள்வி தான் கேட்டேன். ராசி நட்சத்திரம், 10ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம், லக்னாதிபதி என்ன நட்சத்திரம்? பிரபு தாசன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. சிம்ம லக்னம், அவருக்கு ரிஷபத்தில் ராகு இருக்கு, சுக்கிரன் இருக்கு, ராகு சுக்கிரன். கன்னியில் வந்து கன்னியில் உத்திரம். கண்ணீர் உத்தரமா என்ன சொல்றேன்? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் போட்ட லைவ்ல, இந்த லைவ்ல நான் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கேன். ஆனா நீங்க கரெக்டா பாருங்க, அப்படியே ட்ரிகர் பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு பாருங்க. என்ன கேட்க வர்றாரு இந்த சிம்ம லக்னம்? அவர் ஒன்றும் கேட்கறானே புரியல. சார், நர்சிங் ஸ்டடி இன் அப்ராட் அண்ட் ஃபாரின் செட்டில்மெண்ட் அமையுமா? சா எஸ்னு ஒருத்தர். தனுஷு லக்னம், மூலம் வந்து குரு, பூரட்டாதி 3, மகம் வந்து புதன். புதன் வந்து மகத்திலையா? அவர் வந்து மேரிடா அன்மேரிடா? ஓகே, அன்மேரிடா இருந்தா போகக்கூடாது. மேரிட் ஆகிட்டு குடும்பமும் ஆயிடுச்சு, கணவருக்கும் அல்லது மனைவிக்கும் வந்து அதில் பிரச்சனை இல்லை. கேட்குறது ஆனா பெண்ணா நினைக்கிறேன், நர்ஸாக்குனால பெண்ணுன்னு நினைக்கிறேன். கணவருக்கும் அது ஓகே, கணவரும் அப்ராட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னா அது கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்புறமா போய்க்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்ராட் போகக்கூடாது. அப்படி போனால் ஒன்று திருமணம் நடக்காமல் போயிடும், அப்படி இல்லைன்னா திருமண வாழ்வு நிலைக்காமல் போயிடும். பால்பாண்டி, நீங்கள் அப்போதுலேருந்து ஒரே கேள்வி போட்டுட்டே இருக்கீங்க, நான் கேட்டுடுறேன். சுக்ரன் கர்மா திருமண கொடுப்பினை என்னன்னு கேட்குறாரு. சுக்ரன் கர்மா திருமண கொடுப்பினை என்ன? சுக்ரன் கர்மால 3 நட்சத்திரம் இருக்குது. திருவாதிரை இருக்கு, சித்திரை இருக்கு, திருவோணம் இருக்கு. இவர் எந்த நட்சத்திரம் லைவ் ஆரம்பிச்சதுல இருந்து கேள்வி போட்டுட்டே இல்ல. சுக்ரன் கர்மா நான் தெளிவா சொல்றேன். 3 நட்சத்திரம் இருக்கு, திருவாதிரை, சித்திரை, திருவோணம். அந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துக்கான திருமண கொடுப்பினை பத்தி கேக்குறீங்க? ஒருத்த பத்தி மட்டும் விரிவா பேசணும். சரி, விபா கோவிந்த்னு ஒருத்தங்க, எனக்கு திருமணத்துக்கான கொடுப்பினை என்ன சார்? லக்னம் வந்து ரிஷபம், ரோஹிணி 2ல், மூன் வந்து ரோஹிணி 1ல், அசண்டன்ட் லார்ட் வந்து ஸ்வாதியில், சரி, வித் ராகு விசாகம்ல. இல்ல என்ன கேள்வி கேட்க வராங்க? திருமணத்திற்கான கொடுப்பினை என்ன? திருமணம் ஆயிடுச்சா? ஆகல. சரி, லக்னம் வந்து ரிஷபம், 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து எந்த வீட்ல எந்த நட்சத்திரத்துல? 7th லார்ட் இன் 3rd ஹவுஸ் புனர்பூசம் 4. 4ஆம் அதிபதி சூரியன் எந்த வீட்ல எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் நான் சொல்லணும்ல, ஆப்பனண்டோட ப்ரொஃபஷன் இந்த மாதிரி தொழில் பின்னணியில இருந்து தான் உங்களுக்கு வரன் வரும்னு சொல்லிட்டு நான் ஷூரா சொல்லணும்ல. வெறும் சனிக்கிழமை வச்சு மட்டும் நான் பேச முடியாது. ஓகே, விபா கோவிந்த் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க. பால்பாண்டி இப்போ தான் உங்களுக்கு கேள்வியை சொல்லி பிடிச்சார். அவர் சுக்கரன் கர்மா திருமண கொடுப்பினை மறுபடியும் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அதுக்கப்புறம் அவர் ஏதாவது சொல்ல வேண்டியது. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இதே மாதிரி என்கிட்ட ஃபோனில் பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்? இல்லை சேட்டில் படிக்கும்போது எனக்கே கிடைப்பதா இருக்கு. இல்லை ஃபோனில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம சேட்லேயே பல விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். அந்த விளக்கத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு கேள்வியை ஃபோனில் கேட்பாங்க. நம்மளும் ஒரு தடவை பொறுமையாக பதில் சொல்லுவோம், 2 தடவை பொறுமையாக பதில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் இதில் எனக்கு என்ன தெரியுமா வேதனை? சேட்டில் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஐயா, மக்கள் அப்படித்தான் கேள்வி கேட்பார்கள். நான் பொறுமையாக இருக்கேன், நான் என்ன முனிவரா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், நான் தாமண்டு உட்காந்துருக்கேன்னா? இல்லை வரவங்க எல்லாருக்குமே ததாஸ்துன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்னா? எதுவும் கிடையாது. உங்களை மாதிரி நான் சாதாரண மனுஷன் தான். அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற உணர்வுகள் எனக்கு கிடையவே கிடையாதா? Is astrology suitable for me? சரி, பிருந்தா கந்தசாமி. ஓகே, ரிஷப லக்னம். பத்தாம் அதிபதி சனி, லக்னாதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரு? சனி இன் பரணி, ஓகே, சுக்கிரன் மூன் இன் விசாகம் அண்ட் வீனஸ் இன் ரேவதி. படிக்கலாம். Is moon karma include astrology service too? அப்படின்லாம் கிடையாது. ஜோதிடம் படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம். ஆனால் ஜோதிடத்தில் வந்து ஷைன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹெல்ப் பண்ணுறது 2 கர்மா. அது என்னன்னா, ஒன்று குரு, இன்னொன்று புதன். அதாவது இப்போ ஜோதிடத்தில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது சார். படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா படிச்சு விட்டு வச்சுருப்பாங்க. அதில் படிச்சுட்டு அன்அஃபிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க.
சும்மா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பார்க்குறவங்க இருப்பாங்க. சரி, அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்கும், ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. அதுலேயே 2 கேட்டகரி இருக்குது. பார்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன கேள்வியை கேட்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது என்னுடைய பதில். இப்போ ஃபுல் டைமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அப்போ குரு புதனுடைய கர்மா கொஞ்சம் எசென்ஷியல். குரு புதன் கண்டிப்பாக. ஆமாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த கர்மா இருக்குதோ அந்த கர்மா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கணும் அல்லது 4ஆம் அதிபதியாக இருக்கணும். இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது மீன லக்னம். ஓகேங்களா? லக்ன புள்ளி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிது. இல்லை குருவே உத்திரட்டாதியில் இருக்கிறான்னு வச்சுங்க. உத்திரட்டாதி என்ன கர்மா? பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி சந்திரன் கர்மா. ஆனால் மீனத்துக்கு சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் பாவம் ஜோதிடம் இல்லையா? ஸோ அப்போ அதனுடைய சம்பந்தம் வந்துச்சுன்னா படிக்கலாம். 1-8, 1-4-8, 1-10-8, 1-5-8 சம்பந்தம் இருந்தாலும் ஜோதிடம் படிக்கலாம். ஓகே. யாரும் கேட் தட்டிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. யார் பாருங்க. கதவு சத்துறீங்க. Say some tips for Guru Karma, sir. Makara Laknam. Guru in 6th house. How can I reduce my karma? என்ன ரெடியூஸ் பண்ணணுமா? குழந்தைங்க விஷயத்துல தலையிடவே தலையிடாதீங்க. குழந்தைங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்காதீங்க. அட்டாச்மெண்ட் வேற ஓவர் அட்டாச்மெண்ட் வேற. அஃபெக்ஷனேட்டாக இருக்கலாம், அட்டாச்சாக இருக்கக்கூடாது. அதுவும் ஓவர் அட்டாச்சாக இருக்கவே இருக்கக்கூடாது, தான் பெற்ற குழந்தைகள் கிட்ட கூட. அப்படி இருந்தால் குரு கர்மா மன வேதனையை தரும். அட்மின் சார் ப்ளீஸ் ரீட் மை கொஸ்டின். இந்த கேள்வியை நான் படிக்கக்கூடாதுன்னு தான் நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். தினேஷ் எஸ்பி, நீங்கள் தான் படிங்கன்னு கேட்குறீங்க, அதனால் நான் படிக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? துலா லக்னம் சுவாதி, சந்திரன் வந்து விசாகம், சுக்ரன் மகம், புதன் பிளஸ் செவ்வாய் இன் பூசம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஆனா இந்த ட்ரை கொடுக்கணுன்ற வார்த்தையே எனக்கு எந்த ஜாதத்தை பார்த்தாலும் வராது. ஏதோ நீங்க உங்களோட ஜாதத்துக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றேன், ட்ரை கொடுக்கலாம்னு. அதுவே பெரிய விஷயம் நினைச்சுக்கோங்க. ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் which planet காரகத்துவம் சார்? செவ்வாய் வித் ராகு. Can a mass karma person pursue this? பண்ணலாம். ஓகே. கூட ராகு கர்மா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். காயத்ரி ஜெகநாதன் பதில் சொல்லியாச்சு. உங்களது சங்கீதா சுரேஷ்குமார், உங்களை பார்த்ததுலேருந்தே நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் பைத்தியம் ஆயிட்டேன், கற்றுக்கணும்னு வெறியா இருக்கு. கற்றுக்கணும் வெறியா இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம கிளாஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 4 தடவை இன்டிமேஷன் கொடுத்துருப்போமா நம்ம கிளாஸ் பற்றி? ஆமாம். ஓகே. ஏங்க இப்படி போட்டுகிட்டே இருக்கு அந்த பால்பாட்டி சார், நீங்கள் ஏன் அந்த கேள்வி திருப்பி போட்டுகிட்டே இருக்கீங்க? மற்றவங்களோட கேள்வி படிக்க முடியாமல் ஒரு ஸ்டேஜில் கமெண்ட் படிக்கிற நீங்களே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை, சுக்ரன் கர்மா கொடுப்புன்னு கேட்டால் என்ன கொடுப்புனே சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. இல்லை, அதுதான் அவருக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. ஆனால் திருப்பி அதையே பேஸ் பண்ணிட்டே இருக்காரு. லக்னம் வந்து நவபாரதின்னு ஒருத்தங்க, லக்னம் வந்து சுவாதி, சந்திரன் வந்து அனுஷத்தில் இருக்குது, செவ்வாய் வந்து ஆயிலத்தில் இருக்குது, சுக்ரன் வந்து பூரத்தில் இருக்குது. மேரேஜ் கொடுப்பினை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். லக்னம் வந்து சுவாதியா? ஆமாம். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து எங்கே இருக்காரு? ஆயிலத்தில் இருக்கிறாரு. 4ஆம் அதிபதி சனி எங்கே இருக்கிறாரு? சனி சொல்லவில்லை. ஏன்னா அப்பதான் நான் அவங்களுடைய தொழில் பற்றி பேச முடியும், என்ன ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்ல. 4ஆம் பாவம்ன்றது நமக்கு ஸ்டடீஸுங்க, ஆனா நம்மளுடைய ஸ்பௌஸ், அதாவது நம்மளுடைய கணவன் அல்லது தொழில். ஓகே, 7க்கு 6. ஆமா. ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து தொழிலை டீட்டெயிலாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே. ஏசுதாஸ் 2376 மார்ச் பீலிங்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. ஓகே. வாட் கர்மா ப்ரொஃபஷன் சார்? வேலைன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சார். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம், துலாம் லக்னம், பாயிண்ட் இன் விசாகம் 3ல. துலா லக்னம், ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். சரி, ஓகே, ரைட். என்ன கேள்வி ஃபர்ஸ்ட்? வாட் கர்மா ப்ரொஃபஷன்? ப்ரொஃபஷனா? ப்ரொஃபஷனுக்கு வந்து துலா லக்னம் பாருங்க. சரி, அஸ்ட்ராலஜி கூட ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாம், லிட்ரேச்சரை ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாம்,
பேங்கிங்கை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம், லாவை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம், ஜேர்னலிசமாக ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம், கேமரா, கிராஃபிக்ஸ், அனிமேஷன் இதெல்லாம் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு. சனி கர்மாவின் தொழில்கள் பற்றி சொல்லுங்கள் சார். என்னதுங்க? சனி கர்மாவின் தொழில்கள். சனி கர்மாக்கு எவ்வளவோ தொழில்கள் இருக்குது. பேசாமல் நீங்கள் கிளாஸுக்கு வந்துருங்க, டீட்டெயிலாக பேசுவோம். காமனாக இருக்கிற தொழில் எல்லா சனி பற்றி உங்களுக்கு காமனாக சொல்லக்கூடிய தொழில் என்னச்சு? இரும்பு தொழில். இரும்பு தொழில் சொல்லுவோம். சரி, அப்போ இரும்பு தொழில் மட்டும் தான் சனியினுடைய கர்மாவா? இல்லை, சனியினுடைய கர்மாவுக்கு நிறைய ஏரியா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? மீன லக்னம் குரு வந்து பூராடத்தில் இருக்கு. புதன் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஈடுபடலாமா வட்டிக்கு விடும் தொழிலை தவிர? மீன லக்னம் எது போராட்டத்தில் இருக்கு? குரு. லக்னாதிபதி போராட்டத்தில் இருக்கிறாரு. என்ன கேட்கிறாரு இப்ப அவரு? புதன் ரிலேட்டட் பிசினஸ் ஈடுபடலாமா வட்டிக்கு விடும்? புதன் ரிலேட்டட் பிசினஸே வட்டிக்கு விடுறதா? அதை விட்டா பிரிண்டிங் பிசினஸ். அதை விட்டா நீங்க வேற என்ன பிசினஸ் ஈடுபடுவீங்க? ஸ்டேஷனரி கடை வைப்பீங்களா அல்லது செல்போன் கடை வைப்பீங்களா? எதுன்னு தெளிவா சொல்லுங்க. அதை செய்யலாமா வேண்டாமா நான் சொல்றேன். நீங்க என்ன பிசினஸ் செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. அதை செய்யலாமா வேண்டாமா நான் சொல்றேன். சிறப்பு. ஏன்னா இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பொதுவா கேட்டாங்க. எப்படி பொதுவா கேட்டாங்க? புதன் கர்மா செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ வட்டிக்கு விடுறதுக்கு இல்லை. ஆனால் புதன் கர்மா தவிர வேற ஏதாச்சும் தொழில் பண்ணலாமா அப்படின்னா, சரி நான் சரின்னு சொல்லிட்டேன்னா நாளைக்கு அவங்க வேற ஏதாச்சும் தொழில் பண்ணிட்டு விஷால் சார் தான் லைவ்ல சொன்னாருன்னு சொல்லி நீங்க நாளைக்கு என்ன வந்து சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா. ஓகேங்களா? கேள்வி கேட்குற நீங்க வந்து எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. ஆனால் பதில் சொல்ற எனக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சும்மா பொத்தாம்பதுவா நான் பதில் சொல்லிட முடியாது. அந்த பால்பாண்டி வந்து கடைசியாக ஒரு தடவை சேட்டை படிச்சுட்டான்னு நினைக்கிறேன். லக்னம் வந்து திருவோணமா, சந்திரன் வந்து திருவாதிரையா. சரி, அந்த சுக்ரன் கர்மா கொடுப்பனே கேட்டுட்டு நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளிய பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சொல்லிட்டு இருந்தாருல. ஓகே அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் போட்டிருக்காரு. ஓகே லக்னம் வந்து என்ன லக்னம்? திருவோணமா. லக்னம் திருவோணம். அத தானே இவ்வளவு நேரமா கேட்டேன். சரி, ஓகே. சந்திரன் வந்து திருவாதிரையா. சந்திரன் வந்து திருவாதிரை, லக்னம் வந்து திருவோணம். இப்போ வந்து சுக்ரன் கொடுப்பனை சன் போட்டுட்டே இருந்தாரு. திருமண கொடுப்பனையா? சுக்ரன் கொடுப்பனை சுக்ரன் கர்மா பத்தி என்ன கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்களா, தொழிலை பத்தி கேக்குறீங்களா, எதை பத்தி சார் கேக்குறீங்க? சார் ஜெனரலா சுக்ரன் கொடுப்பனைனா நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. இது கேள்வியா இது? அந்த 3 நட்சத்திரத்தை நீங்க கேட்டீங்க இல்லையா? அதனால இப்ப வந்து நட்சத்திரத்துல திருவோணத்தை எடுத்துட்டு வராங்க. இப்ப நட்சத்திரத்துக்கே வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், சுக்ரன் கொடுப்பனைன்னு இருக்குல்ல, என்ன கொடுப்பனை? தொழிலை பத்தி தெரியுமா? சுக்ரன் சம்மந்தப்பட்ட தொழில் பியூட்டி பார்லர் இருக்குது, ஜவுளி கடை இருக்குது, லேடிஸ் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது, ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது, அப்புறம் வந்து திருமண மண்டபம் கட்டி விட்டு அதை நடத்துறது இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது. இதெல்லாம் சுக்ரன் சம்மந்தப்பட்ட தொழில். ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளவு தொழிலில் என்ன பண்ணலாம்னு ஏதாவது என்ன கேட்க வரீங்களா? இது சுக்ரனுடைய தொழில் கொடுப்பனை. சுக்ரனுடைய திருமண கொடுப்பனை என்ன? சுக்ரன் கர்மாவுக்கு என்னென்ன மாதிரியான வரன் வரும் அப்படின்றது சம்மந்தமாக கேட்குறீங்களா? ஒரு மனுஷ வாழ்க்கையில எவ்வளவு டீடைல்ஸ் இருக்குது. பொதுவா சுக்ரன் கொடுப்பனை என்ன சார் அப்படின்னா நான் என்ன பதில் சொல்றது? பெண்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது சுக்ரன் கொடுப்பனை. ஓகேங்களா? ரொம்ப வந்து ஓவரா சீன் போடாம இருக்க வேண்டியது சுக்ரனுடைய கொடுப்பனை. இதெல்லாம் சுக்ரனுடைய கொடுப்பனையினுடைய சும்மா ஜஸ்ட் ஒரு 2 டிராப். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. ஓகே. ரிஷப லக்னம் மிருகசிரிஷம் 2ஆம் பாதம். ஓகேங்களா? லக்னம் பாயிண்ட். வீனஸ் வந்து ரோஹிணியில் இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, I did MSc microbiology. Okay. Food or medical microbiology field to choose a job, sir. 10ஆம் அதிபதி சாட்டர்ன் எங்க இருக்காரு? Venus in Rohini to Saturn in Anusham 4. மெடிக்கல் மைக்ரோபயாலஜி எடுத்து. மெடிக்கல் பயோலஜி சத்யாஜி மெடிக்கல் பயோலஜி. கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது டெக்னிக்கலான கேள்வி. கரெக்டாகவும் கேட்டிருக்காங்க. அவங்க தேவையான பாயிண்ட் கிறிஸ்பா கேட்டிருக்காங்க. கிறிஸ்பா நம்ம பதில் சொல்லியாச்சு. ஆமாம். என்ன படிக்கலாம்? ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? சூரியன் வந்து மெடிக்கல். ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இருக்கு அப்படி. ஸோ இப்போ மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அவங்க படிக்கலாம். ஃபுட்டு மைக்ரோபயாலஜி ஒரு வேலை படிக்கிற மாதிரி இருந்தால் என்ன தெரியும்? எந்த மாதிரி இருந்தது தெரியுமா? ஃபுட் மைக்ரோபயாலஜி அதே அந்த சனி கொஞ்சம் அப்படின்னா வந்து அனுஷத்துக்கு நான் வந்து கொஞ்சம் கேட்டையில் போய் உட்காந்துருந்தேன்னா சந்திரனுடைய கர்மா. அப்போ ஃபுட்டு மைக்ரோபயாலஜி படிங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருக்கேன். சூப்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ காம்பினேஷன் அது டிபெண்ட்ஸ் ஆன் த காம்பினேஷன். சரி, இப்போ நம்ம டாபிக் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேணா கொஞ்சம் பேக் வரலாமா? சொல்லுங்க. என்ன இல்லை, நம்ம திருமணம் சார்ந்த அந்த விஷயம். திருமணம் சார்ந்த டாபிக் இப்போ நம்ம வந்து சிம்ம லக்னத்துக்கு சொன்னோம் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு லக்னத்தையும் நீங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். அதாவது எப்படின்னா இப்போ ஜென்ரலாக ஒருத்தருக்கு வந்து இப்போ நிறைய பேர் கேட்கணும்ல, டாக்டர் மாப்பிள்ள அமையுவாங்களா, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ல இருந்து எனக்கு வரன் அமையுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு வந்து பொதுவான ஒரு வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம்.
கன்னி லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம். நீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னின்ற வீடு இருக்கு இல்லையா, அது கரெக்டா நேர்மாறு ஆப்போசிட் என்னன்னா மீனம். ஓகே, ஆனா அந்த வீடை வச்சு மட்டும் வர்றவங்களே மெடிக்கல் ஃபீல்டு இருப்பாங்கன்னு நம்ம சத்தியமா சொல்ல முடியாது. ஓகேங்களா, கன்னின்றதுக்கு நேர்மாறு ஆப்போசிட் மீனம் வந்து சூரியனுடைய கர்மபதிவு. ஒன்று மெடிசன் சம்மந்தப்பட்ட அலையன்ஸ் வந்தவங்களுக்கு நிறைய வந்து இந்த கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அலையன்ஸ் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிதுனம் மற்றும் கன்னி இதை வந்து வீடாக கொண்டவங்க இருப்பாங்க. மிதுன வீடு இருக்குல்ல, மிதுன லக்னம் கன்னி லக்னம், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அலையன்ஸில் நிறைய அலையன்ஸ் வந்து ஆட்டோமொபைல், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் இது சம்மந்தப்பட்ட அலையன்ஸ் வந்து நிறைய வரும். ஓகேங்களா, அதுவும் அந்த மிதுன லக்னம் இருக்குல்ல, மிதுன லக்னத்துக்கு இன் ஜெனரலா 7ஆம் பாவம் தனுசு என்னது ராகுனுடைய கர்மா. ஓகேங்களா, அப்போ இந்த மிதுன லக்னத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆப்போனன்ட் இருப்பாங்கல்ல, கணவன் அல்லது மனைவி, அவங்களோட ஜாதகத்துல ஒரு பொதுவான கிரக சேர்க்கை அல்லது பாவ சேர்க்கையை நீங்க கவனிக்கலாம். என்ன கிரக சேர்க்கை பாவ சேர்க்கைன்னா 1 9 1 லக்னாதிபதி 9ல் இருக்கிறது, 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய லக்னம் ராசி லக்னாதிபதி இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரத்தில் இருப்பது. இது மிதுன லக்னத்துக்கான பொதுவான கொடுப்பனை. நல்ல கவனிக்க, பொதுவான கொடுப்பனை. சரி, இப்ப மிதுன லக்னத்துக்குள்ள ஒரே நிமிஷம், நம்ம ஒரு ஜாதகம் நீங்க உதாரணோட காமிச்சிங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஜாதகம் வந்து ஒருத்தர் கேள்வியும் கேட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ ஒய்ஃப் கிட்ட இருந்து செப்பரேட் ஃப்ரம் ஒய்ஃப் கார்த்திகேயன் போட்டிருக்காரு. சரி, செப்பரேட்டட் ஃப்ரம் ஒய்ஃப், ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரம், ராகு இன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், சந்திரன் வந்து 8th புராணத்தில் இருக்கு. ராகு எங்க வேணா எடுத்துட்டு போகுது சார், ராகு லக்னத்துல எடுத்துட்டு போகுது. லக்னாதிபதி சுக்கிரன் 7ஆம் அதிபதி, சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 6th சுவாதியில இருக்காரு. செவ்வாய் வந்து 8th மூலத்துல இருக்காரு. 8 3. சரி, ஓகே, என்ன கேள்வி இப்போ வந்து செப்பரேட்டட் ஃப்ரம் ஒய்ஃப்னு போட்டிருக்காரு. ஜாயின் பண்ணுவாங்க, இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஜாயின் பண்றதுக்கு இவர் முடிவு எடுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிடும். ஓ, ஓகேங்களா, செப்பரேட் ஆனன்னு சொன்னார் இல்லையா, ஏன் செப்பரேட் ஆனன்னு சொல்லல இல்லையா, இல்ல அதுக்காக தான் இப்ப எடுத்தேன். அதத்தானே இப்ப நான் சொல்றேன். அவங்க வைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். என்ன எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா இப்ப வேணும்னா இப்பவே வேணும், கரெக்ட்டுங்களா? ஓகே, அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய டைப். கோவம் ஜாஸ்தி, ரொம்ப ஃபாஸ்ட். இவரா டெட் ஸ்லோ. புரிஞ்சுதா? ஓகே, டெட் ஸ்லோ. என்னங்க வந்து ஒரு சில பேர் இருப்பாங்களே வீட்டுல வந்து டேய் வாடா பழம் வரேன் அப்படின்னு அவங்க ஏஞ்சி வரதுக்கே 10 நாள். அந்த மாதிரி வந்து முடிவெடுக்கிறதுல ஸ்லோ. ஓகே, ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுல ஸ்லோ. தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க தெரியுமா, சில பேர் பெண்டிங் வச்சுட்டே இருப்பாங்க டிசிஷன். ஓகே, ஒரு கன்க்ளூஷனுக்கே வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கே வர மாட்டாரு. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது ஒரு அம்மா புள்ள. ஓகே, அவங்க பாரபட்சமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஓகே, ஓகேங்களா, இவர் அம்மா புள்ள. அம்மா செய்யறது சம்டைம்ஸ் தப்புன்னு தெரிஞ்சாலும், அம்மா பக்கம் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை தட்டி கேட்க முடியாதவர். அவங்களுக்கு பிடிக்காது. இது எதனால சொல்றீங்க? கன்ஃபார்ம் பண்ற ராமனே கர்மா தானே. என்னது, என்ன கர்மா? அத அவர் கன்ஃபார்ம் பண்றாரா? முதல்ல அவர் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஆமாங்க, கார்த்திகேயன் வாகுபாறை. நீங்க கொஞ்சம் அவர் சொல்றது கரெக்ட்டா இல்லன்னு கரெக்ட்டா செக் பண்ண சொல்லுங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே அம்மா, அதாவது சம்பந்தப்பட்ட இவருடைய தாய் இவரை பத்தி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா இவர் மேல தப்பு இல்லைன்னு அவங்க சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஓகே, ஓகேங்களா, ஆனா இவர் வந்து நீ கம்முனு இரு, நான் அம்மா என்ன வேணாலும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. அந்த பாரபட்சம் அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி இந்த கசிவுகள் இருக்குல்ல, மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய சுயமரியாதைக்கு நிறைய சோதனைகள் வந்து அதனால வெடித்த ரிலேஷன்ஷிப்பாக இது இருக்கக்கூடும். இன்னும் நான் முழு ஜாதகம் பார்க்கல, நான் 2 பாயிண்ட் வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே, ஓகேங்களா. முதல்ல கார்த்திகேயன் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்த விஷயங்களை அவர் பேசுவாரு. ஆமாவா இல்லையா முதல்ல கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. தியாகுன்னு ஒருத்தர் வித்தியாசமாக விட்டுருக்காரு சார். இன்கமிங் கர்மா அண்ட் அவுட் கோயிங் கர்மா ஒரு மனிதனுக்கு வராமல் இருந்தால் மட்டுமே ஒருவரால் அடுத்த பிறவி எடுக்காமல் இருக்க முடியும்னு தெரியும். ரொம்ப பயமா இருக்கு. அது பாசிபிளா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது பாசிபிளாவா? நேர்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது பாசிபிள். முடிந்தவரை நேர்மையா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நாம உண்டு, நம்ம சோழி உண்டு இருந்தா அது பாசிபிள். ஓகேங்களா. ஆனா அந்த மாதிரி யார் இருக்கிறாங்க சொல்லுங்க.
நடுநிலையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா அது பாசிபிள். நீங்க அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னா முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? நீங்களே சந்தோஷமா இல்லாதப்ப நீங்க எப்படி அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும்? அப்ப ஃபர்ஸ்ட் நாம சந்தோஷமா இருக்கணும். நாம சந்தோஷமா இருக்கணும்னா என்னன்னா, நமக்கு பிடித்தமான துறையில நம்ம வந்து பயணம் செய்யணும். நம்மளுடைய மூளைக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம உடம்பை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் உருப்படியான ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமா இருக்கும். இது உண்மைதானே? இதைதான் எல்லா ஞானிகளும் எல்லா வேதமும் எல்லா நூல்லையும் சொல்றாங்க. நம்ம செல்ஸை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கு அது ஒரே வழி என்னன்னா, நம்மளுடைய மைண்டை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட். ஓகேங்களா? அது பிளாசிபோ எஃபெக்ட்னா என்னன்னே தெரியாத தற்குறிகள் தான் அதை பத்தி சேனல்ல பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதுதான் அது வந்து காமெடியில சூற காமெடி. பிளாசிபோ எஃபெக்ட் வந்து வெறும் தூங்குறதுக்கு தூக்க பிரச்சனைக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், வெறும் கைகால் வலிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அறிவு ஜீவி யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, அது வந்து வேற கதை. ஓகேங்களா? பிளாசிபோ எஃபெக்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா டெலிகைனசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அல்லது டெலிபதின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அல்லது ஆல்பா மைண்ட் பவர்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பிளாசிபோ எஃபெக்ட் தான் அடிப்படை. உங்களுடைய மனசு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப மனசு எப்ப சந்தோஷமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். எனர்ஜெட்டிக்னா என்ன தெரியுங்களா? ஒரு மாதிரியா போகுது லைஃப் அப்படின்ற ஃபீலிங் வந்துச்சுனாலே நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். முடிஞ்சது. ஓகேங்களா? நம்ம நடை போனோம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃபீலிங் நமக்கு வரக்கூடாது. நாம வரவும் அனுமதிக்க கூடாது. ஏதாச்சும் நம்ம மூளைக்கு நம்ம வந்து ஒரு புது விஷயத்த, ஒரு தகவலை, இப்போ நம்ம வயிறுக்கு பசிக்குது சார், நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். ஓகே, அதே மாதிரி இந்த மூளைக்கு பசிக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கான தகவல், புது புது விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணணும். நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அப்படி பக்குவப்படுத்திக்கிட்டே இருந்தால் நாம சந்தோஷமா இருப்போம். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த விஷயமே நம்மளை தொழில சூப்பரா விளங்க வைக்கும். எக்ஸலன்ட் பண்ணும்போது வருமானம் நல்லா வரும். வருமானம் நல்லா வரும்போது சேவிங்ஸ் நல்லா இருக்கும். சேவிங்ஸ் நல்லா இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். கரெக்டா? சோ அப்போ ஒரு நிகழ்வு வந்து ஒரு வினை கிடையாது. அந்த வினை வந்து செயின் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது, உங்களுடைய அந்த மூட் ஸ்விங் இருக்குல்ல, அம்மா கூட சண்டை போட்டுருப்பீங்க, தங்கச்சி கிட்ட சண்டை போட்டுருப்பீங்க, ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுருப்பீங்க. அந்த கோபத்தை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட காட்டுறது, அந்த வலி வேதனை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட காட்டுறது, அது கூடாது. ரெண்டாவது, எதிராளியினுடைய தரப்புல நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணி இருப்பேன் அப்படின்னு யோசிக்கணும். முதல்ல நீங்க அதை யாராவது யோசிக்கிறீங்களா? இல்ல யோசிக்கிறாங்களா? தன்னை பத்தியே முழுசா தெரியாதவங்களுக்கு எதிராளி பத்தி என்ன புரியும்? நமக்கு வந்து நம்மள கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மள புரிஞ்சுக்கணும். நாம நம்மளையே புரிஞ்சுக்கல, அப்புறம் வந்தவங்களை பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்? ஓகேங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க அடிப்படையா பதில் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே அந்த ஆத்மா முக்திக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். சீரியஸா சொல்றேன், அந்த ஆத்மா முக்திக்கு தயாராகிட்டு இருக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள எழவே இல்லை. அப்படியே வந்து செக்கு மாடு மாதிரி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னன்னே இருந்ததுல நான் பாட்டுக்கு எந்திரிக்கிறேன், நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போறேன் வரேன், மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறேன், மெஷின் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறேன், எந்திரத்தனமா இருக்குது என்னுடைய வாழ்க்கைன்னா இந்த பிறவியில மட்டும் கிடையாது, எந்த பிறவியிலும் உங்களுக்கு முக்தி கிடையாது. சரிங்களா? சூப்பர். நீங்க சொன்னது அற்புதமான வார்த்தைகள் சார். உங்களை சந்தித்தால் நிச்சயம் பதில் கிடைக்கும். கிடைக்காது. நான் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல ஒரே நேரத்துல I love this stories like satsang when you talk sir. என்ன சத்சங்கமா கிழிஞ்சது போங்க. நான் சத்சங்கம் தான் பேசல, நான் பிராக்டிகல் லைஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னங்க சத்சங்க அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்? இல்ல, நீ புகழ் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி தானே இருந்துச்சு நீங்க பேசுறது. என்ன நீங்க சொல்லிட்டீங்க? இல்லை ஜி, நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. சார் ப்ளீஸ் எஸ் இதை மாதிரியே பேசுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை மாதிரியே பேசிட்டு இருந்தா நம்ம ஜாதகம் பேச முடியாது, வந்து கிளைண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓஹோ, அப்ப நீங்க வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது உங்களுக்கான பதில் வரணும்னு போல இந்த மாதிரி நல்லா மனசு ஆறுதல் படுத்துற மாதிரி ஜோதிடர் பேசணும்னு எதிர்பார்த்து போறீங்க. இல்ல அப்போ உங்ககிட்ட வந்து மணிக்கணக்கா அரட்டை அடிக்கிற அளவுக்கு அந்த ஜோதிடருக்கு டைம் இருக்கணும். ஆமாப்பா, அந்த ஜோதிடர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 ஜாதகம், அப்ப நம்மள மாதிரி ஒரு 20-30 ஜாதகம் பார்க்குற ஜோதிடராக இருந்தா எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த கிளைண்டோட கால் வந்துட்டு இருக்கோம், இவங்க அப்படியே இழுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அரை மணி நேரம் கன்சல்ட் பண்ணிட்டு 5 நிமிஷம் கூட நான் பேசலன்னு கீழே வந்து கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துவாங்க. இதுதான் இங்க மேக்ஸிமம் நடந்துட்டு இருக்குது.
இப்போ நீங்க கமெண்ட்ல அவர் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீங்க நிறைய நீங்க ஒரு சில கமெண்ட்ஸ் நீங்க கீழே படிச்சிருக்கலாம். இப்போ ஒரு 100 நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே ஒரு 100 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு 4-5 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல மேக்ஸிமம் வரது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிட்டாரு, இதுக்காக நான் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் புக் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா நான் அதை யாரு எதுன்னு ரெஃபர் பண்ணி பார்த்தா அந்த நபர்கிட்ட தான் நான் 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன். அரட்டை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கல்யாணத்தை பத்தி தொழிலை பத்தி ஒண்ணுமே இருக்காதுங்க. சும்மா பேசின விஷயத்த தான் திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. ஜோதிடர்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க இருக்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க, பேசுற விஷயத்தையே திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. இவர் கேட்ட விஷயத்தையே திரும்ப கேட்டுட்டு இருப்பாரு. அங்க இவங்களுக்கும் அதனால இவங்களுக்கும் யூஸ் கிடையாது, ஜோதிடருக்கும் யூஸ் கிடையாது. நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட வரீங்களா, என்ன கேள்வி நீங்களா அந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேங்களா? அந்த பதில் உங்களுக்கு திருப்திகரமா இருக்குதா இல்லையான்றது வேற, அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா நீங்க எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. ஆனா கேள்வி வந்து காம்பாக்டா இருக்கணும். கேள்வி காம்பாக்டா இருந்தா மட்டும்தான் பதில் தெளிவாக ரத்தின சுருக்கமாக உங்களை வந்து அடையும். யோகா மாஸ்டர் ஆவதற்கு, யோகா ஆசிரியர் ஆவதற்கு காம்பினேஷன் சொல்லுங்க சார். குரு கர்மபதிவு, புதன் கர்மபதிவு ரெண்டும் வேணும். தியாகு 14914 thank you, I love you, give me a virtual hug sir. virtual hug சத்தியமா முடியாதுங்க. என்ன கமலஹாசன் கட்டிப்பிடி வைக்கிறது, அடிக்கடி லைவ் வாங்க சார். அடுத்தது மாசத்துக்கு 2 தடவை வந்துருவோம் சார். தனுசு லக்னம் 12th house கேட்டை அந்த செவ்வாய். சரி, நர்சிங் அப்ராட் படிக்கலாமா? நீங்க ஆல்ரெடி கேட்டுட்டீங்களே, உங்களுக்கு மறுபடியும் ஏற்கனவே பதில் சொல்லிட்டோமே. ஆமா. டைவர்ஸ்டு சார். சரி, வாட் இஸ் த கர்மா டு பே ஆஃப் த மேரேஜ் கர்மா? வாட் இஸ் த ரெமெடி டு பே ஆஃப் த மேரேஜ் கர்மா? விருச்சக லக்னம் அவங்க. ஓகே. தீபா தர்மராஜன். சரி, ஓகேங்களா? விருச்சக லக்னம் கேட்டை 4. மேரேஜ் கர்மா பத்தி கேக்குறாங்களா? டிவோர்ஸ்ட் அவங்க. டிவோர்ஸ். மேரேஜ் கர்மா அந்த செகண்ட் மேரேஜ் பார்த்துருக்காங்களா? அதாவது அந்த மேரேஜ் கர்மா தான் சரியா இல்லை இல்லையே, அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்ற விஷயத்தையும் கேட்குறாங்க. சரி பண்ணுங்கன்னா முதல்ல பொருத்தத்தை ஒழுங்கா பார்க்காம இருந்திருப்பாங்க, அதனால டிவோர்ஸ் ஆயிருக்கும். இனிமே பார்க்கறது செகண்ட் மேரேஜ் ஆகுது, பொருத்தத்தை ஒழுங்கா பார்த்து கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. அதான் அந்த இந்த லக்னத்தை போட்டிருக்காங்க. விருச்சக லக்னம் கேட்டை 4. மூன் வந்து பரணி 1ன்னு போட்டிருக்காங்க. அதைத்தானே சொல்றேன். சிம்பிளா நான் ஜாதகம் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே. முதல்ல நான் ஒருத்தருக்கு டீட்டெயிலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தனே, அவர் பதில் கொடுத்தாரா? அவர் எங்க போனார்னே தெரியல. கார்த்திகேயன் உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதை பார்த்துருந்தா ரிப்ளை கொடுத்துருந்தா அவர் அடுத்தது சொல்லியிருப்பாரு. கேன் ஐ டூ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டு வினிதா கேட்டிருக்காங்க. என்ன லக்னம்? கன்னி. கன்னி லக்னம். லக்னாதிபதி 10ஆம் அதிபதி புதன் எங்க இருக்காங்க? புதனின் சித்திரை. 9ஆம் அதிபதி சுக்கிரன் எங்க இருக்காங்க? புதனின் சித்திரை. 9-10 சுக்கிரன் வந்து கேட்டை. புதன் வந்து சித்திரை, சுக்கிரன் வந்து கேட்டை. டெக்ஸ்டைல் ரீட்டைல் ஷோரூம் வைக்கலாம். ரீட்டைல் உற்பத்தி பண்ணக்கூடாது, ரீட்டைல் பிசினஸ் பண்ணலாம். ஓ, ஆக்சுவலாக அந்த ஹர்ஷான் வந்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன அந்த கார்த்திகேயன் பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அவர் ரிப்ளை பண்ணியிருக்கார் போல இருக்கு. ஆக்சுவலாக அது என்னுடைய சாட்டில் போயிருந்ததுனால நான் அதை பார்க்கல. இன்னொருத்தர் வந்து அதை சொல்லியிருக்காரு, கார்த்திகேயன் ஆல்ரெடி ரிப்ளைட் சார், இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஒரு லக்னம் வெறும் 7ஆம் பாயிண்ட் வச்சு இவ்வளவு தகவல் எடுக்க முடியுது, அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு எவ்வளவு தகவல் எடுக்க முடியும்? கரெக்டுங்களா? ஆனா அதுக்கு வந்து பொறுமை வேணும். ரெண்டாவது அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். அந்த நர்சிங் அப்ராட் போய் படிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க மேரேஜ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா போகலான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம், ஓகேங்களா? அது அவங்க இப்போ தான் சொல்கிறாங்க சார், பட் இஃப் நாட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கேன் ஐ கோ? தாராளமாக போய்க்கலாம், தாராளமாக போய்க்கலாம். ஓகே. ஆனால் பேரண்ட்ஸை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செட்டில் ஆகிறத வந்து வெறும் பொருளாதார செட்டில்மெண்ட்டை மட்டும் செட்டில்னு யோசிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட, அதுவும் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி குடும்பமாக செட்டில் ஆகிறது தான் செட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது கொஞ்சம் அவங்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா திருமணம் சார் தனிப்பட்ட முறையில் திருமணம் செஞ்சுக்கிறது செஞ்சுக்காமல் இருக்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்.
அது நம்ம வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நம்ம கமெண்டே பண்ண முடியாது, அது அவங்களோட பிரைவசி. ஆனால் பெற்றோர்களுடைய அந்த அடிப்படை பேசிக் உணர்வுகள்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். மேரேஜ் கர்மா, இது மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குமா? ப்ரெடிக்ஷனா? இல்லை குடுப்பினை, மேரேஜ் குடுப்பினை எப்படி இருக்குன்றது தான் அவங்க அப்படி கேட்டிருக்காங்க. கும்ப லக்னம். ஓகே. கேது இன் புரட்டாதி. கும்ப லக்னம் கேது எங்க வேணா இருந்துட்டு போகுதுங்க. 7ஆம் அதிபதி சூரியன், 4ஆம் அதிபதி சுக்கிரன், சன் இன் விசாகம், சுக்கிரன் இன் மூலம். சுக்கிரன் வந்து மூலம், சன் இன் விசாகமா. ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஆட்டோமொபைல், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல், கெமிக்கல், இது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும்னு சொல்லுங்க. சசி சந்தியா, நீங்கள் இந்த இப்படி கேள்வி கேட்டால் அது டீட்டெயில்டாக பார்க்கணும். சசி சந்தியா என்னது? ஒருத்தங்க அவங்க அண்ணா எனக்கு மகர ராசி உத்திராடம், நாங்கள் இருவரும் பிரிந்து இருக்கிறோம், ஜாதகம் தான் பார்க்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். சார், மூன் ஸ்டார் ஆர் 7th லார்ட் ஸ்டார் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேரேஜ் வரேன். மூன் ஸ்டார் எதுக்கு பார்க்குறீங்க நீங்கள்? 7th லார்ட் ஸ்டார். 7th லார்ட் ஸ்டார் தான் ஆப்போனண்ட்டை பற்றி சொல்லும். ஓகே. 7th பாவா 7th லார்ட் ஸ்டார். சனி அண்ட் செவ்வாய் டுகெதர் அட் 9th பிளேஸ், வாட் கர்மா சார்? என்னது? சனி அண்ட் செவ்வாய் டுகெதர் அட் 9th பிளேஸ், வாட் கர்மாவா? 9th பிளேஸ்ல இருந்தா உங்களுக்கு என்ன கவலை? உங்க அப்பாவுக்கு தான் செவ்வாய் கர்மாவும் குரு கர்மாவும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா குடும்பத்துல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். எஸ்பெஷலி பிடி டீச்சர்ஸ், பிடி சம்பந்தப்பட்ட ட்ரைனர்ஸ், அல்லது போலீஸ் ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங், மிலிட்ரியில ட்ரைனிங், போலீஸ்ல ட்ரைனிங், பிசிக்கல் ஜிம்ல ட்ரைனர், பிடி ட்ரைனர், இது கலந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ அது சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் லெக்சரர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ், அது சம்மந்தப்பட்ட லெக்சரர்ஸ் அல்லது டீச்சர்ஸ் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். இது கல்யாணம் பண்ணிக்காதவங்க, 30-35 வயசு, 35-40 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணாதவங்க, கல்யாணம் பண்ணி 2 வருஷம் 3 வருஷத்துல ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாதவங்க, இந்த 2 பிரச்சனையும் ஒரு சேர தந்தையுடைய ஜீன்ல, தந்தையுடைய குடும்பத்துல, தந்தையுடைய பரம்பரையில இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சூப்பர். ஏன் ஜி? இல்லை அவங்க ஏதோ கேட்க வந்தாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தது விஜயகுமார் ஒரு பொதுவான கேள்வி சார். ஆஃப்டர் மேரேஜ் நம்மளுடைய பிறவி கர்மா குறைய அல்லது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டா? அது நாம எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. ஓகே. கலைவாணின்னு ஒருத்தங்க, சார் ஷுட் பி சி ராசி லக்னம் ஆர் நவாம்சம் ஃபார் கர்மா ஆர் ஜாப் ஆர் மேரேஜ்? சார் ப்ளீஸ் டெல் மீ. ஷுட் பி சி ராசி லக்னம் ஆர் நவாம்சம். நவாம்சம்ன்றது தேவைப்படும் போது மட்டும் நம்ம பயன்படுத்துவோம், எல்லாத்துக்கும் இல்லை. சார் விருச்சிக ராசி அனுட்ச நட்சத்திரம் நரேஷ், வாட் பிஸ்னஸ் சூட்டபிள் கேட்டார். விருச்சிக ராசி அனுட்ச நட்சத்திரம், ரிஷப் லக்னம், லக்னம் லார்டின் விசாகம், சனி இன் சதயம். ஓகே. இல்ல என்ன லக்னம் சொன்னாரு? ரிஷப் லக்னம். சரி, என்ன கேள்வி கேட்டாரு? பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ்? பிஸ்னஸா? எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் ரீட்டைல், அல்லது கெமிக்கல் ஐட்டம்ஸ் ரீட்டைல், அல்லது டெக்ஸ்டைல் ஷோரூம் ரீட்டைல், அப்படி இல்லைன்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ரீட்டைல். 4த்துல ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். ஆல்மோஸ்ட் 1 hour கவர் ஆயிருக்கா? 59 minutes. Is ஏழரை சனி true sir? Please asking humbly to learn the truth sir. எனக்கு புரியல. Is ஏழரை சனி true sir? Please asking humbly to learn the truth sir. இல்ல ஏழரை சனின்றது உண்மைதான். ஆனா ஏழரை சனினால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஏழரை சனி ஃபுல்லா கஷ்டமா இருக்கும்ன்ற பொதுவான பதில் வருமே ஒழிய குறிப்பிட்டு இந்த விஷயத்துல பாதிப்பு வரும்னு இருக்கா? அது மாதிரி ஏதாவது டெஃபினேஷன் இருக்கா பாரம்பரிய ஜோதிடத்துல? ஏழரை சனி முதல் 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டம். அதாவது சார் இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களையே கேட்குறேன், இல்லை ஆடியன்ஸே கேட்குறேன், நீங்கள் ஒரு ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு கடந்த 2 வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே,
அப்படின்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா என்ன கஷ்டம்? தொழிலையா, கூட பிறந்தவங்க பிரச்சனையா, அப்பா வீட்டு சைடு பிரச்சனையா, அம்மா வீட்டு சைடு பிரச்சனையா, மனைவி சைடு பொண்டாட்டி சைடு பிரச்சனையா, புருஷன் சைடு பிரச்சனையா, பிள்ளைங்கனால பிரச்சனையா, பொருள்னால பிரச்சனையா, ஆக்சிடென்ட்னால பிரச்சனையா, ஆரோக்கியத்தை சார் ஒரு மனுஷ வாழ்க்கையில எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடந்த 2 வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா முள்ளு குத்துறா கூட தான் கஷ்டமா இருக்கும். இதுக்கு பேர் ப்ரெடிக்ஷனா? ப்ரெடிக்ஷன்னா ஸ்பெசிஃபிக்காக சொன்னதாங்க அது பேர் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? சரி, 7.5 சனின்றது அனைத்து ஆட்களுக்கும் பொதுவானது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து இன்னொரு கான்செப்ட்ல அதை கேட்குறேன். 7.5 சனி இவங்க சொல்றாங்க இல்லையா, 7.5 சனியை எதன் அடிப்படையில் இவங்க முடிவு பண்றாங்க? ராசி நட்சத்திரம். சரி, அப்ப ராசி நட்சத்திரம் பலமா லக்னம் பலமா? லக்னம் தான் பலம். அப்ப 7.5 சனி என்ன ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும்? லக்னத்தின் ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்கணும். அப்புறம் ஏன் ராசி நட்சத்திர ஆஸ்பெக்ட்ல பாக்குறீங்க நீங்க? அப்ப லக்னத்தின் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா எல்லாமே காலி ஆயிடும்ல, எல்லாமே மாறுமா இல்லையா? கரெக்ட். ஸோ அதனால அதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் எனக்கு தெரிஞ்ச சம்பந்தம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச சம்பந்தம் இல்லை. எனக்கு அதுல அபிப்பிராயமும் இல்லை. இதெல்லாம் யாருக்கு திரும்ப கேட்கணும்? இதுலயே ஊறி போன ஜோதிட ஜாம்பவான்கள் கிட்ட கேட்கணும். அவங்ககிட்ட கேளுங்க. கேட்டு ஒரு தெளிவான விளக்கம் வருதான்னு பாருங்க. அப்படி தெளிவான விளக்கம் யாராவது கொடுத்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அதை மென்ஷன் பண்ணி என்கிட்ட கேள்வி கேளுங்க. ஒருத்தர் கேட்டுட்டு குட்டி கிராஸ்னு ஒருத்தர் யாருன்னு தெரியல, அதை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுவும் அந்த இமோஜிலாம் போட்டு லைஃப் பார்ட்னருக்கு துரோகம் செய்வது எந்த பிளானட் கர்மா சார்னு கேட்குறேன். சுக்கிரனுடைய கர்மா, செவ்வாயினுடைய கர்மா. ஓகே. மகர லக்னம் மனுஷ நட்சத்திரம். சரி. விசாக நட்சத்திரம் மனைவி. சரி. திருமண வாழ்வு சீராக அமைய செய்ய வேண்டியவை என்ன சார்? மகர லக்னம் விசாக நட்சத்திரமா? சரி. இல்ல இவரு மகர லக்னம் இல்லை, ஆக்சுவலாக ஒரு கேள்வி வந்து சரியாவே கேட்கல. ரெண்டு பேரோட பார்ட்னரோட 2 பேரும் போடல அவர். மகர லக்னம் மனுஷ நட்சத்திரம். ஓகே. விசாக நட்சத்திரம் வந்து மனைவி போல. விசாக நட்சத்திர மனைவி திருமண வாழ்வு சீராக அமைய செய்ய வேண்டியவை. சீராக அமைய என்ன பரிகாரம் சொல்லணுமா? நானு அந்த கர்மா பேசிஸ்ல ஏதாச்சும் சொல்லணும்னு எதிர்பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பதிலே இல்லை. சத்தியமா சொல்றேன். குடி சார். ட்ரங்கன்ஸ் வாட் கர்மா சார்? என்னங்க? ட்ரங்கன்ஸ் வாட் கர்மா சார்? ராகு கர்மா, சுக்கிரன் கர்மா, சந்திரன் கர்மா, 3மே ஹாப்பி. 10ஆம் அதிபதி பூராட நட்சத்திரத்தில். லக்னம் என்ன லக்னம்? அதான் சொல்லவே இல்லை. 10ஆம் பூராட நட்சத்திரம். என்ன தொழில் சார்? இதெல்லாம் என்ன கேள்வி கேட்க முடியும்? இல்லை கர்மா பேசிஸா? ஓகே, ப்ளீஸ் ரீட். தேங்க்யூ. வாட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் டு ரெடியூஸ் சந்திரன் கர்மா சார்? முதல்ல உங்க மைண்டை போட்டு குழப்பிக்காம இருக்கணும். 2வது அடுத்தவங்க மைண்டு வந்து அப்படியே கைமையோன்னு குழம்புன குட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அதை தெளிவு பண்ண ட்ரை பண்ணணும். ஒருவேளை அவங்க ரொம்ப குழப்பவாதியாகி உங்களையே குழப்பினாங்கன்னா தெரிச்சு ஓடி போயிடணும். இதுதான் சந்திரன் கர்மாவுக்கு பரிகாரம். ஓகே. ஏன்னா சந்திரன் கர்மாவில் நான் பார்த்த நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்க போய் இவங்களே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆன ஒரு கேசஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். லைவ்லையும் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நான் பார்த்துருக்கிறதுனால அதை நான் வந்து சொல்கிறேன். மைண்டு டச்சுன்னு ஒருத்தங்க. சார் வணக்கம், கும்பலக்னம் புரட்டாதி 3 ஜாயின் ஒர்க். அவருக்கு கேள்வி கேட்குறேன் புரியல. நான் ஆக்சுவலாக போட்டிருக்காரு 3ல் புரட்டாதி 3, லக்னாதிபதி அஸ்வினி, பரணி வந்து 3, குரு வந்து உத்திரட்டாதி அண்ட் சன் ஆல்சோ. ஜாயின் ஒர்க்கு ஓவர் டிலே. ஐ எம் ஃபேஸ்டு. ஹவு டு டெஸ்ட்ராய்னு கேட்குறாரு. என்ன லக்னம் சொன்னாங்க? கும்ப லக்னம். சரி, என்ன கேள்வி கேட்குறாரு? எனக்கு அந்த கேள்வியே புரியல. எனக்கு புரியல. ஜாயின் ஒர்க்கு ஓவர் டிலே. சரி. ஐ எம் ஃபேஸ்டு. சரி. ஹவு டு டெஸ்ட்ராய்னு கேட்குறாரு. யார் மெசேஜஸ் பாருங்க. 146. இது சிக்னல் கிடைக்கல. சிக்னல் கிடைச்சதா நேரத்துக்கு ஒரு 400 மெசேஜ் 600 மெசேஜ் தாண்டி போயிருக்கும். லைவ் இங்கே ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இங்கே மெசேஜஸா அதை பாருங்க வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு கன்சர்ன் வேணும்ல. இங்கே ஒருத்தர் லைவ்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் எப்படி மெசேஜுக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார் அப்படின்ட்டுன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு அப்படியே கேட்குறாரு,
இந்த கும்பராசிக்கு ஒன்று சொன்னீங்களே, அதுக்கு இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்? 11 மணிக்கு ஃபோன் பண்ணி உடனே ஒரு கேள்வி கேட்குறேன், யார் நீங்கள்? எடுத்தோடனே கேட்டேன், யார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் இந்தார் சார், நான் இந்த ஊர்லேருந்து நான் இன்னாரு இந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறேன். முதல்ல ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணால், நான் இந்த ஆள் இந்த ஊர்லேருந்து நான் கால் பண்ணுறேன், என் பேர் இது, இந்த டைம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டு பேசுங்க சார், அதான் மேனர்ஸ்ன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன டைம், இது ராத்திரி 11-11:30 மணி, இப்போ தான் ஃபோன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். பட்டுன்னு ஃபோனை வச்சேன். சாரி சார் அப்படின்னு பட்டுன்னு ஃபோனை வச்சேன். நம்ம மக்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். நான் வந்து ப்ராடக்ட் கிடையாது, நான் மெஷினும் கிடையாது. உங்களை மாதிரி நான் ஒரு சாதாரண மனுஷன். ஒரே நேரத்தில் உங்ககிட்ட ஒரு 10 பேர் கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஒரே நேரத்தில் என்கிட்ட 700 பேர் கேள்வி கேட்குறீங்க. 700 பேர் ஒரே நேரத்தில் என்கிட்ட கேள்வி கேட்க விட்டுறீங்க. எப்படி சார் 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 சார்னு ஒரு 700 பேர் என்னுடைய கேள்விகள் என்னை அப்படியே அரிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நான் இப்படி ஒரு டைம் இப்படி நான் வாட்ஸ்அப் ஆன் பண்ணனா உடனே வரும். அப்போது எனக்கு கீழே கஸ்டமர் கேர் கிடையாது, எனக்கு கீழே ஒரு 10-15 அசிஸ்டன்ஸ் கிடையாது. நான் ஒரே ஆள் தான் அத்தனை பேருடைய பதிலுக்கு நான் ஆன்சர் பண்ணணும். அது கொஞ்சம் கால அவகாசம் எடுக்குமா இல்லையா? இதில் என்ன தெரியுமா வச்சு பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணிடுறாங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கூட ஆகாது, ஓகேங்களா, உடனே ஃபோன் வரும். ஃபோன் வந்துட்டு, சார் நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு லைவ் போட்டிங்களே, அதுக்காக நான் உங்களுக்கு அங்கே ரிப்ளை வரலன்றதுக்காக நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன், எனக்கு இன்னும் பதில் வரலன்றது. கொஞ்சம் நீங்கள் இதை கேளுங்க. இதை கேட்டால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ நான் மனுஷனே இல்லையா? எனக்கு ப்ரைவேட் லைஃபே இல்லையா? எனக்கு குடும்பம் இல்லையா? எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையே இல்லையா? என்னோட வேலைகளை நான் செய்யவே கூடாதா? 24 மணி நேரம் இப்படியே உட்காந்துட்டு அப்படியே வந்து வரவங்களுக்குலாம் அப்படியே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணுமா? கொஞ்சம் மனித உணர்வுகள். உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷன் சார். ஸோ அந்த மனிதனுக்குன்னு எனக்கும் சாப்பாடு வேணும், எனக்கும் தூக்கம் வேணும், எனக்கும் ஓய்வுன்றது ஒன்று வேணும், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ப்ரைவசின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கொஞ்சம் அந்த ஹியூமன் ப்ரைவசிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 86087777. வாட்ஸ்அப்பில் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, ஆனால் நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன். தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டு உடனே உடனே ஃபோனை போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தும். நானும் ஸ்ட்ரெஸ் ஆவேன், என்னுடைய குரலும் தடிதமாகும். அப்புறம் கடைசியில் நான் ரூடா பேசுறேன், நீங்க வந்து கமெண்ட்ல வந்து இது பண்ணுவீங்க. ஒரே நேரத்தில் ப்ரோக்ராம் எத்தனை பேர் பாக்குறாங்க? நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க? நம்ம இப்படி ப்ரோக்ராம் போட்ட உடனே ஒரு 3000 பேர் பாத்துறாங்க. ஒரு 10 நாள் ஆச்சுன்னா 30,000 பேர் பாக்குறாங்க இந்த ப்ரோக்ராம். 30,000 பேர்ல எத்தனை பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க? அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அப்பாயின்மெண்ட் எது வரைக்கும் இருக்குன்னு தெரியுமா ஜி? ஜூலை முடிய போகுதுங்க. ஜூலை மாசம் 15 முடிஞ்சு 20 போல டேட் இப்போ போயிட்டு இருக்கு. இது என்ன மாசம் இது? இப்பதான் ஏப்ரல் ஆரம்பிச்சிருக்கு, ஓகேங்களா? ஏப்ரல் முடிஞ்சது, மே முடிஞ்சது, ஜூன் மாசம் முடிஞ்சது, ஜூலை முடிய போகுது. ஒரு நாளைக்கு நான் 20 ஜாதகம் பார்க்குறேன். அப்போ எனக்கு எவ்வளோ அப்பாயின்மெண்ட் புக் ஆயிருக்கும்? அப்போ என்னுடைய வாழ்நாளோட முக்காவாசி நேரத்தை நான் 90% நேரத்தை நான் கொடுத்துட்றேன். மிச்சம் 10% நேரம் தான் எனக்குன்னு இருக்கு. அதில் நான் வாழ வேண்டாவா? கொஞ்சம் ஒரு தனி மனிதனுடைய பிரைவசிக்கும் உணர்வுகளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம், கொஞ்சம் வந்து மனசாட்சி பிரகாரம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இது உங்க எல்லாருக்கும் வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள், ஓகேங்களா? தயவு செஞ்சு நச்சரிக்காதீங்க. சரி ஜி, லைவ் செஷன் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அப்புறம் நான் கடைசி விஷயத்தை நான் வந்து ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. வர்ற ஏப்ரல் 10-11, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் வரப்போதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இன்னும் அரசாங்கம் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுக்காத வரைக்கும் கிளாஸ் ஃபிக்ஸட் அந்த டேட்ல நடக்கும். அப்படி ஒருவேளை லாக்டவுன் பண்ணிட்டாங்கன்னா கிளாஸ் வந்து வேற இடத்துல நடக்கும். அதை ஷூட் பண்ணி வீடியோவா நாங்கள் உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சிடுவோம், ஓகேங்களா? ஸோ கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீடியோ கிளாஸ்க்காக இருந்தாலும் சரி, லைவ் கிளாஸ்க்காக இருந்தாலும் சரி, வர ஏப்ரல் 10-11 சென்னையில் அண்ணா நகரில் பிஎஸ்பி மினி ஹாலில் கிளாஸ் நடக்க போகுது. அந்த கிளாஸினுடைய வீடியோ லைவாக ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ கிளாஸ் யாருக்காச்சும் வேணும், அந்த தொகுப்புகள் அனைத்தும், அந்த பாடம் அனைத்தும் வேணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு வீடியோ கிளாஸ் வேணும், எனக்கு அந்த அண்ணா நகர் கிளாஸினுடைய அந்த மொத்த பதிவுகளும் வேணும் அப்படின்னு கேட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பில் 8608077781 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.